பிள்ளைகள் ரொம்ப அருமையாக நிறைய ப்ரோக்ராம் பண்ணாங்க. ரொம்ப எஃபோர்ட் போட்டு டீச்சர் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த சபை இந்த பிள்ளைகளை அழகாக வளர்த்திருப்பதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிள்ளைகளுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரி, இந்த நாளில் நம்ம இந்த தவக்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தவக்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது 40 நாள் தானே, லென்ட் சீசன். இந்த 40 நாளில் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய 10 விஷயங்களை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணணும்னு அவர் நினைக்கிறார். இந்த 40 நாளில் தேவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்குற 10 விஷயங்களை ஆண்டவர் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறார். அந்த 10 விஷயங்களை நீங்கள் நோட்ஸில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 10 விஷயங்கள் நீங்கள் உங்கள் பேனா நோட் இருந்துச்சுன்னா, ஏன்னா இந்த 40 நாள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அது. சரி, இந்த நாளினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால் தேவ பக்தி. தேவ பக்தி அப்படின்னா ஆங்கிலத்தில் காட்லினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவனுடைய விருப்பம் என்னன்னு சொன்னால் நம்ம தேவனுடைய சாயலில் வரணும் அப்படின்னு விருப்பம். அதனால் அந்த தேவ பக்தி அப்படிங்கிற விஷயத்தை குறித்து இன்றைக்கி நம்ம 10 காரியங்களை படிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, தேவ பக்தினா என்ன? யாராவது நீங்கள் பதில் சொல்லலாம். தேவ பக்தி அப்படின்னா என்ன? எதெல்லாம் தேவ பக்தி அப்படின்னு நினைக்கிறீங்க? அன்பு தேவ பக்தி அப்படின்னு சொல்கிறோம். வெரி குட். வேற? கீழ்ப்படுகிறது தேவ பக்தி 2வது. வேற? அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறது. வெரி குட். அடுத்தது, அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கறதுனா என்ன? அம்மா சொல்லியிருக்கிறாங்க, ரொம்ப அழகான பதில். அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கறது அப்படின்னு. சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கறதுனா என்னது? சரி, இதுதான் கேள்வி. இப்போ 2 கேள்வி கேட்டேன். என்னன்னா, தேவ பக்தி என்றால் என்ன, அந்த தேவ பக்தி எது? அது தேவ பக்தி தேவ பக்தி அப்படிங்கிறத ஒரு கேள்வியை கேட்டேன். அதுக்கு முன்னாடி இந்த தேவ பக்தி எதுக்கு யூஸ் ஆகும், இந்த தேவ பக்தி எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு ஒரு வசனத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், தேவ பக்தினா என்ன, எது தேவ பக்தி அப்படின்னு நம்ம படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன படிக்க போகிறோம்? இந்த தேவ பக்தி எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு படிக்க போகிறோம். சரிங்களா? 1 தீமோத்தேயு 4:8 இங்கே காலையில் ஸ்கிரிப்சர் ரீடிங் வாசிச்சிங்க இல்லையா, அதில் தான் அதுக்கு ஆன்சர் இருக்கு. சரிங்க, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றுக்கும் பிரயோஜனம் உள்ளது. இப்போ இந்த வசனத்தில் நான் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் இருக்கா? என்ன கேள்வி கேட்டேன்? தேவ பக்தி எதுக்கு? நீங்கள் சொல்லுங்கள். இந்த வசனத்தில் ஆன்சர் இருக்கு. நீங்கள் தான் சொல்ல போறீங்க, பிரசங்கமே நீங்கள் தான் பண்ண போறீங்க, நான் கேள்வி தான் கேட்பேன். தேவ பக்தி எதுக்காக அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றுக்கும் பிரயோஜனம் உள்ளது. அப்ப தேவ பக்தி எதுக்காக? தேவ பக்தினா அது இந்த ஜீவனுக்கும் அடுத்த ஜீவன் பரலோகத்துக்கு போறதுக்கு அது உதவி. பரலோகத்துக்கு போகணும்னா என்ன வேணும்? பரலோகத்துக்கு போகணும்னா என்ன வேணும்? தேவ பக்தி வேணும் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. இந்த உலகத்தில் நீங்கள் நல்லா வாழணும்னாலும், இந்த உலகத்தில் நல்லா வாழ்ந்தா தானே பரலோகத்துக்கு போக முடியும். இந்த உலகத்தில் நீங்கள் தேவ பக்தியாக வாழ்ந்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு இந்த வசனம் சொல்லிடுச்சு. சரிங்களா? இப்போ அடுத்த கேள்விக்கு நம்ம போக போகிறோம். முதல்ல கேட்ட கேள்வி ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துட்டோம்? தேவ பக்தி எதுக்குன்னு பார்த்தோம். அது இந்த உலகத்தில் நீ பக்தியாக வாழ்ந்தினா பரலோகத்துக்கு போகிறதுக்கு உதவி செய்யும் அது. சரிங்களா? ஓகே. அந்த 1 தீமோத்தேயு 4:11 வசனம் கடைசி ஒரு லைன் மட்டும் வாசிங்க பார்ப்போம். இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்து கொண்டிரு அப்படின்னு சொல்லிட்டு பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றார். இந்த தேவ பக்திங்கிறது இந்த ஜீவனுக்கும் இதுக்கு பின்வரும் ஜீவனுக்கும் உங்களுக்கு உதவியா இருக்கும் தம்பி. அதனால அந்த தீமோத்தேயு நீ என்ன பண்ணு, சபைக்கு இதை நீ கட்டளையிட்டு போதித்து கொண்டிரு அப்படின்னு சொல்றார். அப்ப எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லை? பால் தீமோத்தேயுக்கு ஒரு லெட்டர் போட்டு உன் சபைக்கு இதை நீ கட்டளையிட்டு போதித்து கொண்டிரு அப்படின்னு சொல்றான்னா அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லையா? இல்லையா? காட் இன்ஸ்பயர் பண்ணி, ஹோலி ஸ்பிரிட் இன்ஸ்பயர் பண்ணி பால் எழுதி தீமோத்தேயுக்கு கொடுத்து அது ஒரு சபைக்கு போகுது. இப்போ அதுதான் நம்ம சபைக்கு வந்திருக்குது.
அந்த காட்லினஸ், அந்த தேவ பக்திங்கிறது இந்த ஜீவனுக்கும் இதுக்கு பின்வரும் ஜீவனுக்கும் யூஸ்ஃபுல். இப்போ அடுத்த கேள்வி, தேவ பக்தினா அது எப்படிங்க? அது எப்படி இருந்தால் அதுதான் இப்போ 10 வசனம் பார்க்க போகிறோம். 10 விஷயம் பார்த்துட்டு தேவ பக்தினா என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? சரி. ஆண்டவர் யாருடைய ஜெபத்துக்கு செவி கொடுப்பார் அப்படின்னு ஒரு வசனம் கேட்டால் என்ன சொல்வீங்க? ஆண்டவர் யாருடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார்? வசனமா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஆண்டவரை எது கேட்டாலும் அப்படி எழுதியிருக்கிறதே, அப்படி எழுதியிருக்கிறதேன்னு சொல்லுவார். இப்போ நாங்கள் கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன பண்ணோம்? அப்படி இங்கே எழுதியிருக்குது பாருங்க. தேவன் யாருக்கு செவி கொடுப்பார், யாருக்கு செவி கொடுக்க மாட்டார்? யோவான் 9:31. யோவான் 9:31 வாசிங்க பார்ப்போம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பார்த்தீங்களா? இப்போ என் ப்ரேயர் கேட்கப்படணும் அப்படின்னு சொன்னால் நான் பாவத்திலேயே இருந்துக்கிட்டு இருப்பேன்னா அங்கே ஆண்டவர் செவி கொடுக்க மாட்டார். அதை விட்டுட்டு வந்துட்டு நான் தேவ பக்தி உள்ளவனாக மாறி ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னா அங்கே என்ன பண்ணுவார்? என் ப்ரேயருக்கு ஆண்டவர் செவி கொடுப்பார். அப்போ அந்த வசனம் சொல்லுது, ஒருத்தன் தேவ பக்தி உள்ளவனாக இருந்து ஆண்டவருக்கு சித்தமானதை செய்யணும். இப்போ அடுத்தடுத்து 1 by 1 நம்ம போக போகிறோம். எதுங்க தேவ பக்தி? திரும்ப அந்த மொதல் கொஸ்டின்ல தான் இருக்கிறோம். எதுதான் தேவ பக்தி? எதுதான் ஆண்டவருக்கு சித்தம்? தேவ பக்தி உள்ளவனாக இருந்து ஆண்டவருக்கு சித்தமானதை செய்யணும் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த ஆண்டவருக்கு சித்தமானது எது? தேவ பக்தினா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். முதல் வசனம், சரிங்களா? 10 விஷயங்களை பார்க்க போகிறோன்னு சொன்னேன். முதல் காரியத்துக்குள்ள இப்பதான் நம்ம போறோம். யாக்கோபு 1:27. அங்க பக்தின்னா என்ன அப்படின்னு வருதான்னு பாருங்க நீங்க. யாக்கோபு 1, திக்கற்ற பிள்ளைகளும் திக்கற்ற பிள்ளைகளும் விதைவையிலும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி. இப்ப பக்தினா என்னன்னு முதல் விஷயம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பக்தினா என்ன சொல்லுங்க பாப்போம். அதான் எது அந்த தேவ பக்தினா? மாசில்லாத தேவனுக்கு முன்பாக, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக, இதுதாங்க மாசில்லாத பக்தி. எது எது? அதுக்கு முன்னாடி அங்க என்ன சொல்றாங்கன்னா 3 விஷயம் சொல்றாங்க அந்த வசனத்துல. எது தேவ பக்தி அப்படின்னு சொன்னா, அப்பா இல்லாத பிள்ளைகளை விசாரிக்கணும். அப்பா இல்லாத பிள்ளைகளை விசாரிக்க வேண்டும். அடுத்தது கணவன் இல்லாத பிள்ளை விதவைகளை விசாரிக்க வேண்டும். அதே சமயத்தில் நீயும் கரைபடாதபடிக்கு உன்னை பார்த்துக்கணும். 3 விஷயம் சொல்றாங்க. என்ன 3 விஷயம் சொல்றாங்க? அந்த வசனம் 3 சொல்லுது, சரிங்களா? டு விசிட் த ஃபாதர்லெஸ் அண்ட் விடோஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. நீங்கள் போயிட்டு யாரெல்லாம் விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள், திக்கற்ற பிள்ளைகள்னா அப்பா இல்லாத பிள்ளைகள், சரிங்களா? அடுத்தது விதவைகள், இவங்க 2 பேரையும் போய் விசாரிக்கணும். அப்படி விசாரிக்கிறன்ற பேரில் ஏதாவது கரைபற்றக்கூடாது. நீயும் கரைபடாதபடிக்கு என்ன பண்ணணும்? உன்னை காத்து கொள்ள வேண்டும். இதுதாங்க தேவனுக்கு முன்பாக சுத்தமான மாசில்லாத பக்தி. இந்த தவக்காலத்தில் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னது? திக்கற்ற பிள்ளைகளை போய் விசாரிக்கணும். அப்பா இல்லாத பிள்ளைகளை போயிட்டு விசாரிக்கணும். யார் விடோவா இருக்கிறாங்களோ அவங்கள போய் நீங்கள் என்ன பண்ணணும்? சந்திக்கணும். சந்திக்கிறோன்ற பேரில் நம்மளும் என்ன பண்ணக்கூடாது? கரைபற்றக்கூடாதுப்பா, ஜாக்கிரதையாக அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்த கேள்வி, இவங்களை போய் விசாரிக்கிறதுனா என்னது? எப்போ நீங்கள் விடோவானீங்க அப்படின்னு விசாரிக்கிறதா? எத்தனாம் தேதி அப்படி விசாரிக்கிறது இல்லை. விசாரிக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, அவர்களை சந்தித்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவது, அவருடைய தேவையை சந்திப்பது. என்னென்ன காரியங்கள்? அவர்களுடைய கஷ்டங்களில் பங்கு கொள்வது. இதுதான் அந்த விஷயம். விசாரிக்கிறது என்னது? சும்மா விசாரணை போய் விசாரிச்சுட்டு வர்றது கிடையாது. போலீஸ் விசாரணை, என்கொயரி கிடையாது.
விசாரிக்கிறதுனா என்ன அர்த்தம்? அவங்கள சந்திச்சு அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், அவங்களுடைய தேவைகளை சந்திக்கணும், அவங்களுடைய கஷ்டங்களில் பங்கு கொள்ளணும். இது தாங்க தேவ பக்தி. ஃபர்ஸ்ட் காரியம். சரிங்களா? இந்த தேவ பக்தி இருக்குதா அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? நம்மளை எதிர்பார்க்கிறார். ரெண்டாவது தேவ பக்திக்கு போவோம். முதல் காரியம் முடிஞ்சிச்சு. எது தேவ பக்தி? திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் விசாரிக்கணும், நீயும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு பார்த்துக்கணும். எப்படி விசாரிக்கிறதுனா என்னது? அவங்ககிட்ட போய் அவங்களுக்காக ஜெபம் பண்ணி அவங்களுடைய தேவைகளை சந்தித்து அவங்களுடைய கஷ்டங்களில் பங்கு கொள்வது. இதெல்லாம் ஜீசஸ் செய்வாரா? ஜீசஸ் இப்படி செய்வாரா இல்லை இங்கிருந்தே பார்த்துருவாரா? இதுதான் முதல் பக்தி. ரெண்டாவது 1 தீமோத்தேயு 6:6. இங்க பக்தினா என்ன அப்படின்னு சொல்லப்படுதா பாருங்க. ரெண்டாவது காரியத்தை நம்ம போயிடுங்க. நோட்ஸ்ல ரெண்டாவது பாயிண்ட் என்ன பண்ணுங்க? 1 தீமோத்தேயு 6:6 வாசிங்க பார்ப்போம். இங்க தேவ பக்தி என்று எதை சொல்லுகிறார் ஆண்டவர்? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. போதுன்ற மனம்தான் தேவ பக்தி. போதும்னு சொல்லுவீங்களா? எங்கெல்லாம் போதும்னு சொல்ல மாட்டோம். சாப்பாடு போதும்னு சொல்லுவீங்களா? வயிறு ஃபுல்லாகிடுச்சு அதனால வேணாம், இல்லை இன்னும் 2 கரண்டி வைன்னு சொல்லுவீங்களா? போதும் என்று நிறைய சமயம் சொல்றதே இல்லை. நிறைய சமயம் சாப்பாட்டை கூட போதும்னு என்ன பண்றது இல்லை, சொல்றது கிடையாது. சரிங்களா? அளவுக்கு அதிகமான ஆடம்பரம், அளவுக்கு அதிகமான பண சேர்ப்பு, இதெல்லாம் நீங்க கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அளவுக்கு அதிகமான ட்ரெஸ், பீரோ திறந்த படவை விழுதுன்னு சொல்றாங்க சில சமயங்களில். சரிங்களா? இது அளவுக்கு அதிகமாக ஏதாவது வச்சு போதுங்க, எனக்கு இந்த வருஷம் எனக்கு வேண்டாம், இந்த வருஷம் எனக்கு வேண்டாம், வேற யாருக்காவது கொடுப்போம் அப்படின்னு போதும்னு நீங்க எதெல்லாம் சொல்றீங்க? போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி தான் மிகுந்த ஆதாயம். நீங்க போதும் சொல்லல, ஒரு பீஸ் வச்சா போதும்பா எனக்கு அப்படின்னு சொல்லுவோமா? சொல்லுங்க. என்ன தம்பி? ப்ராக்டிக்கல் சொல்லுங்க. இல்ல, கிறிஸ்டியன் லைஃப்ன்றது ப்ராக்டிக்கல், நாட் ஒன்லி தியரி. சரியா? ஒரு பீஸ் போதும் அப்படின்னு சில இதில் பீஸ்க்காக சண்டைலாம் நடந்துருக்கு, இருக்கா இல்லையா? கல்யாணம், பிறந்தநாள் எல்லாம் பயங்கர பிரச்சனைகள் வருது. அப்போது சாப்பாடை போதும்னு சொல்லணும், ட்ரெஸ்ஸை போதும்னு சொல்லணும், மேக்கப்பை போதும்னு சொல்லணும், ஃபுட்டு, அப்புறம் ஏர்னிங், சம்பாதிக்கிறது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்ட்லேருந்து விவசாயம் பண்ண போகிறாங்க. போதும்பா, எப்பப்பா நீ விவசாயத்துக்கு போகலான்னு நீ முடிவு பண்ண அப்படின்னு கேட்டால், 1 லட்சம் சேலரியை திடீர்னு 2 லட்சம் தரேன்னு நான் சொன்னாங்க பாருங்க, உடனே நான் டிசைட் பண்ணிட்டேன் வெளியில் போயிடலான்னு. ஏன்னா அவன் என்னை லாக் பண்ண பார்க்குறானு. ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கிறீங்களா? அவன் எப்படியாவது என்னை இஎம்ஐ கட்ட வச்சு அவனுக்கே அடிமையாக இருக்கணும்னு பார்க்க வைக்கிறான். சரிங்களா? அப்போ சில விஷயத்தில் என்ன பண்ணோம்? போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி தான் மிகுந்த ஆதாயம். ரெண்டாவது தேவ பக்தி போதும்னு சொல்லணும். சரிங்களா? சோதம் குமாரை ஏன் அழிஞ்சுது தெரியுமா உங்களுக்கு? சோதம் குமாரை ஏன் அழிஞ்சுது யாராவது சொல்ல முடியுமா? சரி, நமக்கு எல்லாம் தெரியும் சோதம் குமாரோடைய பாவங்கள் வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வேற ஒரு இடத்துல ஒரு வசனம் சொல்லுது, எசேக்கியேல் 16:49. எசேக்கியேல் 16:49 என்ன சொல்றாங்க பாருங்களேன். எசேக்கியேல் 16:49. சோதோமின் அக்கிரமத்தில் ஒன்று என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, இதோ கர்வமும் ஆகார திரட்சி. என்னவா? ஆகார திரட்சி. சாப்பாடு நம்ம டேபிள் அதிகமாக இருக்குதா கம்மியாக இருக்குதா? பத்தலைன்னு சொல்லுவோமா அல்லது மீந்து கீழே கொட்டுற மாதிரி வருதா? சாப்பாடு நிறைய வேஸ்ட் பண்ணுறோமா? கடவுள் ரத்தம் சிந்தி சம்பாதிச்சு தானே அது. ஆண்டவர் நம்மளை மட்டும் மீட்டாரா? நமக்கு தேவையான பொருள், பணம், இடம், ஆடை எல்லாத்தையும் சேர்த்து சம்பாதிச்சாரா? அவருடைய விலையேற பெற்றதுனால் நம்ம சம்பாரிச்சோமே, எதை சம்பாரிச்சு கொடுத்தாரு? நம்மளை மட்டும் சம்பாரிச்சாரா? நம்ம சாப்பாடு நமக்கானது. இன்னைக்கு நான் எக்ஸ்ட்ரா சாப்பிட்ற ஒரு இட்லி அது வேற ஒருத்தனுடையது, அப்படிதானே? இன்னைக்கு நான் எக்ஸ்ட்ரா சாப்பிட்ற ஒரு இட்லி அது வேற ஒருத்தனுடையது. கணக்கு கேட்பார் ஆண்டவர். அப்போ ஆகார திரட்சி தேவ பக்தி கிடையாது அப்படின்னு என்ன பண்றது நாம் புரிஞ்சிக்க முடிகிறது. சரி, அப்போ போதும்னு சொல்ல ஒரு மனசு வேணும் அப்படின்னு 2வது பாயிண்ட் படித்தோம்.
மூணாவது பாயிண்ட் படிக்க போகிறோம். ரெண்டு தேவ பக்தி பார்த்துட்டோம். ஒன்று என்னது? திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், அவங்க படுற உபத்திரவத்தில் நீங்கள் போய் என்ன பண்ண அவங்கள விசாரிக்கணும், நீயும் கரைப்படாதபடிக்கு பார்த்துக்கணும். அது ஒரு தேவ பக்தி. ரெண்டாவது தேவ பக்தி என்னது? போதும்னு சொல்ல கற்றுக்கணும். அந்த வார்த்தை உங்கள்கிட்ட வரணும். சரிங்களா? ஓகே. மூணாவது தேவ பக்தி 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9-10. 1 தீமோத்தேயு 2:9-10 வாசிங்க. ஸ்திரீகளும் மயிரை பெண்ணுதலினாலாவது, பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது, விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல், தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி நற்கிரியையினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். எப்படி அலங்கரிக்க கூடாது, எப்படி அலங்கரிக்க வேண்டும் என்று வேதாகமம் தேவன் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார். எப்படி உங்களுடைய அலங்காரம் இருக்கக்கூடாது, எப்படி உங்களுடைய அலங்காரம் இருக்க வேண்டும் என்று தேவன் தெளிவாக சொல்றார். எப்படி சொல்றாரு? ஸ்ரீயானவள் என்ன பண்ணுமா? ஸ்ரீகள் மயிரை பின்னுதலினாலாவது, பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது, விலையேறப்பட்ட வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரிக்காமல், எப்படி அலங்கரிக்கணும்? தகுதியான வஸ்திரம். அடுத்தது நாணம், தெளிந்த புத்தி, இப்படி எல்லாம் என்ன பண்ணணும்? இருக்கணும். தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி நற்கிரியைகளினால் தங்களை அலங்கரிக்க வேண்டும். எப்படி அலங்கரிக்கணும்? நல்ல கிரியை செஞ்சு செஞ்சு அலங்கரிக்கணும் அப்படின்னு சொல்றார். சரிங்களா? ஓகே. 3 பார்த்துட்டோம். எது தேவ பக்தி? எப்படி அலங்கரிக்க கூடாதோ அப்படி அலங்கரிக்காம, ஆண்டவர் எப்படி அலங்கரிக்க சொன்னாரோ அப்படி அலங்கரிப்பது தேவ பக்தி. 3வது பக்தி. சரிங்களா? 4வது 1 தீமோத்தேயு 4:7 வாசிங்க. சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. ட்ரை டு காட்லினஸ் அப்படின்னு சொல்றாங்க. தேவ பக்திக்காக ட்ரை பண்ணுங்கப்பா. எப்படி இருக்கக்கூடாது? தேவ பக்திக்கு ஆப்போசிட் இந்த வசனத்தில் என்ன வருது சொல்லுங்க பார்ப்போம். என் கூட இருக்கீங்களா எல்லாரும்? தேவ பக்திக்கு ஆப்போசிட்டா என்ன சொல்றாங்க இங்க? கட்டுக்கதை. சரிங்களா? உண்மை இல்லாம கட்டுக்கதைகள். அது அந்த கட்டுக்கதைகள் என்ன பண்ணும்? இந்த வசனத்தில் தான் கேட்கிறேன். சீர்கேடும், அது சீர்கெட்டு போக பண்ணும். கட்டுக்கதைகள் இல்லாதத, நீங்க பார்க்காதத, உங்களுக்கு தெரியாதத, அப்படியாமே இப்படி இருக்குமாமே அப்படின்னு வளைச்சு வளைச்சு அதை பத்தியே பேசிட்டு இருக்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அது தேவ பக்தி கிடையாதுப்பா. அது சீர்கேடு. சரிங்களா? அப்போ எதற்கு விலகுவது பக்தி? கட்டுக்கதைகளுக்கு விலகுவது பக்தி. கட்டுக்கதைகள் அல்லது வெட்டி பேச்சு, தேவையில்லாத பேச்சுகள், தேவையற்ற நேரங்கள், இப்படி எல்லாம் விரயம் பண்றோம் அப்படின்னு சொன்னா அது தேவ பக்தி கிடையாது. சரிங்களா? அடுத்து 5வது பாயிண்ட். 4 பாயிண்ட் பார்த்துட்டோம். 5வது பாயிண்ட் கொலோசியர் 3:16. கொலோசியர் 3:16 வாசிங்க. கொலோசியர் 3:16. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக. அடுத்தது சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயங்களில் கர்த்தரை பாடி. சரிங்களா? இங்க உங்கள் இருதயங்களில் எப்படி கர்த்தரை பாடின்னு சொல்லுது? எப்படி பாடணும்? பக்தியுடன் பாடி. அப்போ பாட்டு பாடும்போது பக்தி இருக்கா நமக்கு? பாட்டு பாடும்போது பக்தி இருக்குமா நமக்கு? பாட்டு பாடும்போது நம்ம மியூசிக்கை பார்ப்போமா அல்லது பாட்டினுடைய வார்த்தைகளை கவனிப்போமா? பாட்டு பாடும்போது அதனுடைய வார்த்தைகள் கவனிப்பீங்களா அல்லது மியூசிக்கு நம்ம கால் தாளம் போட்டுனே இருக்குமா? எது நம்ம தான் டிசைட் பண்ணணும். நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, பக்தியாக தான் இருக்கிறேன்னா வெல் அண்ட் குட்.
சரிங்களா? காட் நம்மளை பிளஸ் பண்ணுவாங்க. எதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க? பாட்டு என்னென்னலாம் செய்யணும்னு சொல்கிறாங்க? பாட்டு என்ன செய்யணும்னு சொல்கிறாங்க? சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு. பாட்டால் என்ன பண்ணணுமா? புத்தி சொல்லணுமா? பாட்டால் புத்தி சொல்ல முடியுமா? ஒரு பாட்டு பாடுறோம் அப்படின்னு சொன்னா அந்த பாட்டுல என்ன இருக்கணும்? ஒரு புத்தி சொல்லுதல் இருக்க வேண்டும். எதையோ ஒன்று பாடுறது பாட்டாகுமா? இல்லை இல்லை. சங்கீதம் பாடினாலும் சரி, கீர்த்தனைகள் பாடினாலும் சரி, அல்லது பாமாலைகள் எதை பாடினாலும் சரி, அதில் என்ன இருக்கணும்னா உங்க இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடணும். அதில் புத்தி சொல்லுதல் இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு பாட்டை எடுத்து பாடக்கூடாது. ஆண்டவரை துதித்து பாடலாம், அல்லது புத்தி சொல்லும்படி பாட வேண்டும். சரிங்களா? 5வது பாயிண்ட் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? 6வது, இன்னும் 4 பாயிண்ட் தான் இருக்கு. ரொம்ப ஈஸியாக டக்குன்னு முடிச்சிடலாம். எபேசியர் 4:29. எபேசியர் 4:29. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். இப்போ பக்தி விருத்தி அப்படின்னு சொன்னா அது என்ன, எப்படிப்பட்ட வார்த்தைகள் இருக்கும்? பக்தி விருத்தினா என்னது? காட்லினஸ், அதில் ஒரு வளர்ச்சி இருக்கணும். ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வரலாமா? எத்தனை பேர் கெட்ட வார்த்தை பேசுறோம்? எத்தனை பேர் கெட்ட வார்த்தை? ஒரு சில வார்த்தையை பேசுறதுக்கு முன்னாடி சில அடைமொழி வார்த்தைகள் போட்டு தான் பேசுவோம் நம்ம. அப்படி இருக்கா? நான் சொல்றது உண்மையா? வாடான்னு கூப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு அடைமொழி, போடான்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு அடைமொழி, இப்படிலாம் பண்ணுவோமா? இருக்கா? அப்போ பக்தினா என்னங்க? பக்தினா என்னது? அப்புறம் ஆண்டவர் ரொம்ப அழகா இத்தனை வசனங்களை சொல்லிட்டு வராரு. எது பக்தினே தெரியாம நம்ம பக்தினா எப்படி பக்தியா இருக்க முடியும்? இல்லையா? அதனால தான் கேட்டேன், எது பக்தி என்று தெரியாமல் நாம் எப்படி தேவனுக்கு பக்தியா இருக்க முடியும்? அப்ப இம்மைக்கும் மறுமைக்கும் பிரயோஜனம் உள்ளது அந்த தேவ பக்தி, அந்த காட்லினஸ் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்றாரு. இதை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆண்டவர் இந்த சத்தியத்தை எதுக்கு கொடுக்குறாருன்னா இதன்படியே நீ வாழணும்பா. அதான் உங்கள்கிட்ட கேட்குறேன், வேற ஒன்றும் கேட்கல. இதை சொல்றது ஒருவரை குற்றப்படுத்துவதற்காக அல்ல, ஒருவரை தரம் பிரித்து பார்ப்பதில் இவெல்லாம் இப்படி பேசுவான் பொழுது, இவெல்லாம் இப்படி பேசுவான் அப்படின்னு நம்ம ஜட்ஜ் பண்ணுறதுக்கு அல்ல. ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுறாருன்னா நம்மளை பிரித்தெடுக்கிறார், உலகத்திலிருந்து நம்மளை பிரித்தெடுக்கிறார். சரிங்களா? சரி. அப்போது கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவாக மட்டும்தான் நீங்கள் பேசணும். நீங்கள் எதை பேசினாலும் என்ன இருக்கணும்? அதில் பக்தி விருத்தி வருதா அப்படின்னு நீங்கள் கவனிக்க வேண்டும். சரிங்களா? அடுத்தது 7வது பாயிண்ட், ரோமர் 14:18. ரோமர் 14:18. வாசி, கரெக்ட் தான். இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்நியோன்னிய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடுங்கள். நீங்க எதை நாடணும்? எதை நாடணும்? சமாதானத்துக்கு அடுத்தவைகளை நாடணும். அடுத்தது அந்நியோன்னிய பக்தி விருத்தி உண்டாயிருக்கிறவைகளை நாடணும். அப்போ பக்தி கூட இன்னொன்று இருக்குது, சமாதானம். எல்லாரும் கூட சமாதானமா இருக்கிறோமா? சில பேர் சமாதானமாக இருக்க மாட்டோம். நம்ம சர்ச்சில் என்ன பண்ண மாட்டோம்? சமாதானம். அவர் இந்த பக்கம் வந்தாருன்னா நான் எப்போ அவர் முட்டி போடுவாருன்னு பார்த்துனே இருப்போம். அவர் முட்டி போடுவோம், நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படி போயிடும். அவர் வேறு பக்கம் யார்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நம்ம போயிடுவோம். சரிங்களா? இப்படி எல்லாம் இருக்குதா? எனக்கு இருந்திருக்குது. அதனால தான் தெளிவாக சொல்ல முடியுது. ஒரு காலத்தில் அப்படி இருந்திருக்கிறோம். சரிங்களா? அப்போது சமாதானமாக இருக்கணும். பூமியில் எல்லாரும் கூட என்ன பண்ணணும்? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ எல்லாரும் கூட என்னவா இருக்கணும்? ஒரு வேளை தெரியாமல் சண்டை போட்டோம், தெரியாமல் சண்டை போட்டோம், மச்சா தெரியாமல் சொல்லிட்டேன்டா சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு.
அதை இழுத்து 2 வாரம் 2 மாதம் 1 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆச்சு அவன்கிட்ட பேசி. அப்படிலாம் போனால் எப்படி? அது எல்லாருமே குறையுள்ள மனிதர்கள், தப்பு செஞ்சுருவோம். ஆனால் என்ன பண்ணணும்? அடுத்தது சமாதானம். டூக்கா ரொம்ப நாளாக விடக்கூடாது. சரிங்களா? ஓகே, சரிங்களா? அப்போது 7வது காரியத்தை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். உங்கள் நோட்ஸில் 7 பாயிண்ட் வந்துருச்சா? 3 பாயிண்ட். சரிங்களா? சங்கீதம் 5:7. மன்னிக்கும், அதுக்கு முன்னாடி இன்னொரு வசனம். சங்கீதம் 32:5 வாசிங்க. சங்கீதம் 32:5 வாசிங்க. 32:5-6 வாசிங்க. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரே என் பாவத்தின் தோஷத்தை மன்னிச்சு. நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட மறைக்காம அறிக்கையிட்டுறேன். என் மீறுதல்கள்லாம் நான் அறிக்கையிட்டுறேன். என் பாவத்தின் தோஷத்தை என்ன மன்னிச்சுட்டீரு. அதுக்கு அடுத்த வருஷம், இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் யாரு ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான்? என் கூட இருக்கீங்களா? யாரு ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவானா? பக்தி உள்ளவன் விண்ணப்பம் பண்ணுவான். எப்ப விண்ணப்பம் பண்ணுவான்? எப்ப விண்ணப்பம் பண்ணுவான்? சகாயம் கிடைக்கும் காலத்தில். சகாயம் கிடைக்காத போற ஒரு காலம் வரப்போகுது. சரிங்களா? ஆண்டவர் 10 கன்னிகைகளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. 5 பேர் ஆயத்தமா இருந்தாங்க. ஆயத்தமா இருந்தா உள்ள போயிட்டாங்க. மீதி 5 பேர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணல, உள்ள போக முடியல. ஏன்னா அந்த டைமை தவறி வந்தாங்க. டைமை தவறி வந்துட்டாங்க. அது போல இங்க சொல்றாங்க. சரிங்களா? என்ன சொல்றாங்க? இதற்காக எப்ப ஆண்டவர் மன்னிக்கிறாரோ அந்த மன்னிப்பின் காலத்துக்குள்ளாகவே நம்ம என்ன பண்ணிடணும்? பக்தி உள்ளவன் விண்ணப்பம் பண்ணிடணும். உங்ககிட்ட அக்கௌண்ட் கிளியரா இருக்கணும். ஏதாவது ஒரு பாவத்தை அறிக்கை பண்ணாம என்ன வச்சிருக்கீங்களா? ஏதாவது ஒரு பாவம், யாருக்கு விரோதமாக செய்த பாவம் அல்லது யாருக்கும் தெரியாம செய்த பாவம், ஏதாவது ஒரு பாவத்தை இன்னும் நீங்க அறிக்கை பண்ணாமலே வச்சிருக்கிறீங்களா? அந்த எண்ட் டே வர வரைக்கும் பக்தி உள்ளவனா இருந்தா முன்கூட்டியே என்ன பண்ணிட்டு இருப்பான்? அவன் செட்டில் பண்ணியிருப்பான். அப்போ பக்தியில காணப்படுற இன்னொரு விஷயம் என்னது? டைமுக்கு பாவ அறிக்கை செஞ்சிடணும். ஒருவேளை நம்ம தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த சமயத்திற்குள்ளாக என்ன பண்ணணும்? பாவ அறிக்கை செய்து விட வேண்டும். 9 பாயிண்ட் பார்த்துட்டோமா? 9 பாயிண்ட் பார்த்துட்டோமா? 8 தான் பார்த்துருக்கிறோமா? சரி. சங்கீதம் 5:7. சரி. நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். சரிங்களா? பக்தியில காணப்படுற இன்னொரு விஷயம் என்னது? 9வது விஷயம். பக்தியில காணப்படுற இன்னொரு விஷயம் என்னது? பணிந்து கொள்ளுதல். பணிந்துக்குவீங்களா? எப்படி பணிந்துக்குவீங்க? பணிவு அப்படின்ற ஒரு குணம் இருக்குதா நம்மகிட்ட? பணிவுன்னா என்ன? எப்படி இருக்கும்? பணிவா இருப்பீங்களா? எப்படி பேச? நம்முடைய பேச்சில் பணிவு இருக்குதா? நம்முடைய நடையில் பணிவு இருக்குதா? நம்முடைய ஆக்டிவிட்டியில் பணிவு இருக்குதா? தேவனுக்கு முன்பாக நான் எப்படி பணிந்து கொள்வேன்னு சொல்லுதுங்க வசனம். பக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். பணிந்து கொள்ளுதல் ஆண்டவருக்கு முன்பாக. இன்னொரு வசனம் வாசிச்சா அவங்களுக்கு புரிஞ்சிடும். 10வது காரியம் சங்கீதம் 95:6 வாசிங்க. பணிந்துன்னா என்ன அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. வாசிங்க. சங்கீதம் 95:6. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். யாவரும் முழந்தால் படியிடுவோம் அப்படின்னு சொன்னா, இப்ப சொல்லல, சொல்றேன். யாவரும் முழந்தால் படியிடுவோம் அப்படின்னு சொன்னா எப்படி முழந்தால் படியிடுவீங்க? குனிவீங்களா? பணிந்து குனிந்து முழங்கால் படியிடுவோம் அப்படின்னு சொன்னா குனிவீங்களா? நின்றுட்டே இருப்பீங்களா? வசனங்கள் என்ன? எது? ஆண்டவர் இந்த தவக்காலத்தில் எதை எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா இந்த 10 காரியங்களை எதிர்பார்க்கிறார். ஒருவேளை
நீங்க இந்த 10வது காரியத்தை மட்டும் பண்றீங்கன்னு வச்சுங்களேன், பணிந்து குனிஞ்சு இங்க ஏதோ பிறண்டு அங்க பிரதர்சனம் கூட செஞ்சிடலாம். ஆனா அந்த 9 காரியத்தையும் செய்யாம இந்த ஒரு காரியத்தை செஞ்சா ஆண்டவருக்கு அது பிடிக்குமா? இந்த தவக்காலத்துல பக்தி என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிற 9 காரியத்தை செய்யாம நான் கரெக்டா ஆலயத்துக்கு வந்துடுவேன், நான் கரெக்டா தசம பாகத்தை கொடுத்துருவேன், நான் உண்டியல்ல காசை போட்டுருவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் அதை பக்தி என்று சொல்வாரா? தவக்காலத்துல நாம் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, இங்க ஒரு வசனம் நம்ம ஆரம்பத்திலே வாசிச்சோம். தேவ பக்தி எதுக்காக அப்படின்னு வாசிச்சோம். வாசிங்க 1 தீமோத்தேயு 4:8. 1 தீமோத்தேயு 4:8 வாசி. போதும். என்ன சொல்றாங்க? சரீர முயற்சி என்ன பண்ணுது? பிரயோஜனம் இருக்குதா அல்லது அற்ப பிரயோஜனம் உள்ளதா? சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளதுங்க. அப்படின்னா நீ சரீர முயற்சி ஆண்டவர் கேட்கல. இங்க இருந்து 40 நாள் நீ சாப்பிடாம இருக்கணும், 40 நாள் நான்வெஜ் சாப்பிடாம இருக்கணும், 40 நாள் இதை கேட்கலங்க. அந்த சரீர முயற்சி பிரயோஜனம் இருக்குது, ஆனா அது அற்ப பிரயோஜனம் உள்ளது. ஆனா தேவ பக்தியானது இந்த இம்மைக்கும் இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் பிரயோஜனம் உள்ளது. அதுதான் வாக்குத்தத்தம். தேவ பக்தி சொன்ன அந்த 9 காரியங்கள் சொன்ன பார்த்தீங்களா, அதெல்லாம் தாங்க தேவ பக்தி. நீங்க சரீர முயற்சி 40 நாள் சாப்பிடாம இருக்கிறது, ட்ரெஸ் எல்லாம் வேற வேற மாதிரி மாத்திக்கிறது, இதெல்லாம் சரீர முயற்சி. நடந்தே பாத யாத்திரையா போறது, நாக்கில் அழகு குத்திக்கிறது, எல்லாம் ஒன்று பண்றாங்க இல்லைங்களா, அது வேற மாடல்ல நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். சரீர முயற்சி ஆண்டவர் கேட்கல, அதுக்கு பிரயோஜனம் இருக்குதுப்பா, ஆனால் அது அற்ப பிரயோஜனம், அதை செய்ய வேணான்னு சொல்ல, அது செஞ்சிருங்க. ஆனால் அதையும் தாண்டி 9 காரியங்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அந்த 9 எனக்கு செய்யலைங்க. என்ன அந்த 9? என்ன அந்த 9 காரியங்கள்? திக்கற்ற பிள்ளைகளை நான் விசாரிக்க மாட்டேன், வீடியோஸை நான் போய் பார்க்க மாட்டேன், போதும் போதும்லாம் சொல்ல மாட்டேன், எவ்வளோ வேணாலும் நான் வாங்கி போட்டுக்குவேன். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொன்ன மாதிரி அலங்காரம் பண்ணாமல் நான் என் இஷ்டத்துக்கு அலங்காரம் பண்ணுவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா தேவ பக்திக்கு ஏதுவாக நம்ம முயற்சி பண்ணாமல் சீர்கேடான பேச்சுகள்லாம் நான் கட்டுக்கதையெல்லாம் அடித்து விட்டுனே இருப்பேன். அவனை ஒன்று சொல்லுவாங்க, பீலா அப்படின்லாம் சொல்லுவாங்க, நிறைய வார்த்தைகள். அப்படிப்பட்டு தான் நான் இருப்பேன். அடுத்தது இங்கே பாருங்கள், இன்னொரு வசனம், 5வது என்ன பாயிண்ட் பார்த்தோம்? பக்தியாலாம் நான் பாட மாட்டேன், பாட்டு புக்கு எடுத்து கையில் வச்சுருப்பேன். பாட்டு புக்கு என்ன பண்ண அப்படி இருக்கும், நாம் எதோ ஒன்று பார்த்துட்டு பாடுவோம், எங்கேயோ வேடிக்கை பார்த்து என்ன பண்ணிகிட்டு இருப்போம், பாடிக்கிட்டே இருப்போம். பக்தியாக பாடுறோமா? பாட்டு புக்கு கையில் இருக்கும், வாய் பாடினே இருக்கும், ஆனால் மைண்ட்லாம் எங்கே இருக்கும்? யார் யார் போகிறாங்க வராங்க அதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? இப்போது இதெல்லாம் நான் ஒழுங்காக பண்ண மாட்டேன். சரிங்களா? கெட்ட வார்த்தையாக பேசிகிட்டு இருப்பேன். சரிங்களா? அடுத்தது சமாதானமாக யாரு கூடயும் இருக்க மாட்டேன். அடுத்தது என் பாவ அறிக்கையை சரியாக செய்ய மாட்டேன். இதெல்லாம் செய்யாமல் ஆனால் சர்ச்சில் மட்டும் வந்து நான் என்ன பண்ணுவேன்? பணிந்து கொள்ளுவேன், டயத்துக்கு வந்துடுவேன், அழகாக அதெல்லாம் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் எதை விரும்புகிறார்? இந்த தவகாலத்தில் நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்? புரிஞ்சுக்க முடியுதுங்களா? தேவன் ஹோலி ஸ்பிரிட் உங்ககிட்ட பேசுகிறாரா? தேவன் அல்லது பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறாரா? 40 நாள் பக்காவா நான் இருந்தேங்க சூப்பரா, அதை கேட்பாரா? 40 நாள் தண்ணி அடிக்காமல் இருப்பாங்க நிறைய பேர் இல்லையா? 40 நாள் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க? எல்லாத்தையும் ஆரம்பிச்சிடும். அதுக்கு எதுக்கு 40 நாள்? ஆண்டவர் 40 நாள் மட்டும் நீ தண்ணி அடிக்காமல் இரு அப்படின்னு கேட்குறாரா? பாண்டிச்சேரியில் வேற இருக்கிறீங்க, அதனால் 40 நாள் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாரா? அதாவது பார்ட் டைம் பக்தி நம்ம கேட்குறாரா அல்லது ஃபுல் டைம் கேட்குறாரா? ஆண்டவர் நம்ம கூட பார்ட் டைம் பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்கிறார். அப்போது நீங்கள் எதை செய்யணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்க அதை செய்யாமல் எனக்கு பிடிச்சதெல்லாம் செய்கிறது. ஆண்டவர் சொல்லுவார், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் என்ன பண்ண மாட்டான்? பிரவேசிக்க மாட்டான். அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான். சரி, அடுத்தது இன்னொரு சிந்திக்கும்படியான ஒரு கேள்வி. இயேசு கிறிஸ்து இறந்துட்டாரா உயிரோடு இருக்கிறாரா?
நம்முடைய தேவன் உயிர் உள்ள தெய்வமா? இப்போது எங்கள் அப்பா வந்து ஐசியூ போயிட்டார். எங்கள் அப்பா ஐசியூவில் ரொம்ப கிரிட்டிக்கலாக வென்டிலேட்டரில் இருந்தார், வெளியில் வந்துட்டார். சரிங்களா? இன்னும் அதை நினச்சி அழுதுகிட்டே இருப்பீங்களா? அல்லது எங்கள் அப்பா வந்துட்டாருன்னு சந்தோஷப்பட்டுனே இருப்பீங்களா? நீங்கள் துக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறாரா? ஏசு கிறிஸ்து லைவில் போயிட்டே இருக்கிறார், சிலுவையை தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாரு. அந்த எருசலேம் குமாரத்திகள்லாம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் என்ன சொன்னார்? சியோன் குமாரத்தி அப்படி சொன்னாரா? என்ன சொன்னார்? எனக்காக எருசலேம் குமாரத்திகளை எனக்காக நீங்கள் அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்க. எனக்காக அழுகிறேன், நான் 4 நாளைக்கு ஏந்திரிக்க போகிறேன், 4 நாளைக்கு நான் ஏந்திரிக்க போகிறேன்பா. உன் பிள்ளை இன்னும் அந்த ட்ராமா போட்ட மாதிரியே இருக்குது, சக் 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 இருக்குது. உங்கள் பிள்ளை எப்படி இருக்குது? அப்படியே இருக்குது. என் பிள்ளை பொய் சொல்லுது, என் பிள்ளை ஒரே ஆட்டம் பாட்டமாக இருக்குது. உனக்காக உன் பிள்ளைங்களுக்காக எனக்காக ஏன்பா அழுகுறீங்க? அப்படி தானே கேட்டார். அப்போது நீங்கள் சிந்திக்கிறீங்களா அல்லது சும்மா பாரம்பரியமாக வந்துட்டு இருக்கிறீங்களா? உங்களுடைய பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறீர்களா? சிந்திங்க, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு. ஏதோ 40 நாள் நான் தவம் இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்ல வரல. ஆண்டவர் சொல்கிறார், இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவன். 40 நாள் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவன் அப்படியே சொன்னார். சங்கீதம் 1 நம்ம மாற்றி எழுதலாமா? சங்கீதம் 1 இனிமேல் மாற்றி எழுதிடலாமா? கர்த்தருடைய வேதத்தில் 40 நாள் தியானமாக இருக்கிற மனுஷன், அப்படியா? சங்கீதம் மாற்றிடலாமா? ஒன்றையும் கூட்டக்கூடாது, குறைக்கக்கூடாது. சரிங்களா? அப்போ இரவும் பகலும் வேதத்தில் நாம் தியானமாக இருக்கிற வேண்டும். அப்போது இதெல்லாம் நம்ம பார்த்த உடனே ஆண்டவர் நம்மோடு கூட பேசினது உங்களுக்கு ஞாபகம். ஆண்டவர் இப்படி தான் பேசுவார். என் ஜனங்களே, நான் இன்னும் எவ்வளோ நாள் பொறுமையாக இருப்பேன்? எது வரைக்கும் நான் அவங்க கூட இருப்பேன்? எது வரைக்கும் நான் இன்னும் இந்த உலகத்துக்கு 2வது முறை வராமல் இருப்பேன்? நான் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் நீடிய பொறுமையாக இருக்கிறாரு. அந்த நீடிய பொறுமையை நீங்கள் என்னவா மாற்றிடக்கூடாது? அவர் கண்டுக்க மாட்டார்னு மாற்றிடக்கூடாது. அவருடைய நீடிய பொறுமை என்னவா மாற்றிடக்கூடாது? அவர் கண்டுக்காமல் போயிடுவார் அப்படின்னு நினைக்காதீங்க. சரிங்களா? அவர் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் அப்படி என்ன பண்ணுது? வசனங்கள் வருகிறது. அதனால் நீங்களும் நானும் சிந்திப்போம். தேவன் எதிர்பார்க்கிற விஷயங்களை செய்வது தான் உண்மையான தேவபக்தி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும். ஆண்டவருடைய வருகை ரொம்ப சமீபமாயிடுச்சு. உங்கள் கேரக்டரில் ஒரு மாற்றம் வரணும், உங்களுடைய குணத்தில் ஒரு மாற்றம் ஏற்படாமல் வெளிப்புற செயல்கள் மற்றும் மாற்றம் வந்தது என்றால் அவங்கள பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவார்? வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையே அப்படின்னு சொல்லுவார். வெளியில் பக்காவாக இருப்போம், இலை பக்காவாக இருக்கும், ஆனால் உள்ள கனி என்ன பண்ணாது? இருக்காது. அது ஆண்டவருக்கு பிடிக்காது. புரிஞ்சா? கர்த்தர் இந்த வசனங்களை உங்களோடும் என்னோடு கூட பேசி அவர் நம் செய்கையில் இதை காட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். சரிங்களா? அப்போது கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படியே செய்கிறவன் கண்மலையின் மேல் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பான். நீங்கள் புத்தி உள்ள கன்னிகைகளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சரிங்களா? கர்த்தர் தாமே இந்த வசனங்களை வாசித்து அதை வாசித்த கேட்ட எல்லாருடைய இருதயத்திலும் செயல்படுத்துகிற தேவனாக இருக்க வல்லவராக இருக்கிறார். சரிங்களா? அதனால் நாம் செயல்படுத்துவோம். கர்த்தர் தாமே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. வாய்ப்பை கொடுத்த சபையினுடைய போதகர் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.